வணக்கம். நாம் இப்போ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பற்றி பார்ப்போம். இதில் செக்ஷன் 1 and 2 இதை பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம். இந்த சட்டம் ஜம்மு காஷ்மீர் நீங்களாக இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடியதாக இந்த சட்டம் அமைக்கப்பட்டது. இந்த ஆக்ட் 1872 இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல மொத்தம் 238 செக்ஷன் இருக்கு. இதுல 1 75 செக்ஷன் பிரிவு வரைக்கும் ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தின் பொது கோட்பாடுகளை பற்றி குறிப்பிடுகிறது. செக்ஷன் 76 123 வரைக்கும் சேல் ஆஃப் கூட்ஸை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. அது நீக்கம் செய்யப்பட்டு ரிப்பீல்டு. இந்த சேல் ஆஃப் கூட்ஸ் நீக்கம் செய்யப்பட்டு 76 123 பிரிவரை நீக்கம் செய்யப்பட்டு இந்த சட்டம் தனியாக சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1913 என்றபடி தனி சட்டமாக கொண்டு வரப்பட்டது. செக்ஷன் 124 147 வரைக்கும் இண்டெமினிட்டி அண்ட் கேரண்டி ஈட்டுறுதி மற்றும் பொறுப்புறுதி ஒப்பந்தத்தை பற்றி கூறுகிறது. செக்ஷன் 148 181 வரைக்கும் பெயில்மெண்ட் ஒப்படைப்பு சம்பந்தமாக இந்த ஆக்டுகள் கூறுகின்றன. செக்ஷன் 182 முதல் செக்ஷன் 238 வரைக்கும் ஏஜென்சி முகவரியம் அதை பற்றி கூறுகிறது. இப்போது நம்ம செக்ஷன் 2 இன்டர்பிரிட்டேஷன் இதில் பற்றி நாம் பார்க்கலாம். இந்த இன்டர்பிரிட்டேஷன் ப்ரப்போசல், ப்ராமிஸ், கான்ட்ராக்ட் போன்ற விளக்கங்களை கூறுகிறது. இப்ப நாம செக்ஷன் 2 சப்செக்ஷன் A அதை பார்ப்போம். When one person signifies to another his willingness to do or to abstain from doing anything with a view to obtaining the assent of that either to such act or abstinence, he is said to make a proposal. இதெல்லாம் சொல்லுவதுன்னா, ஒருவர் மற்றொருவிடம் ஒரு செயலை செய்வதாக அல்லது செய்யாமல் இருப்பதற்காக அறிவித்து அதற்கு அவரது இசைவை பெற விரும்பினால் அது பரிவுரை, ப்ரப்போசல் எனப்படும். இது என்னென்ன விளக்கம் என்னன்னா, நமக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கு, அதை நாம் விற்கணும்னு நினைக்கிறோம். இந்த வீடு நான் இந்த ரூபாய்க்காக விற்க தயாராக இருக்கிறேன்ற ஒரு செய்தியை பிரத்தியாருக்கு தெரியப்படுத்துவதுதான் ப்ரப்போசல். நாம தயாராக இருக்கிறோம், இதை நாம் ப்ரப்போஸ் பண்றோம், இந்த வீட்டை நாம விற்க போறோன்ற செய்தியை மற்றவர்களுக்கு ப்ரப்போஸ் பண்றோம். இதுதான் ப்ரப்போசல். அடுத்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் B acceptance and promise அதை பற்றி கூறுகிறது. அதாவது நம்ம செய்தியை ப்ரப்போஸ் பண்றோம்,
நாம் வீடு விற்க போகிறோன்றதை ப்ரப்போஸ் பண்ணுறோம், எவ்வளோ ரூபாய்க்கு அது மதிப்புன்று ப்ரப்போஸ் பண்ணுறோம். அதை விரும்பியவர்கள் நான் அதை வாங்கிக் கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்வதுதான் அக்செப்டன்ஸ். இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி, அதுதான் ப்ராமிஸ் எனப்படும். அதாவது அக்செப்டன்ஸ், ப்ராமிஸ். இப்போ செக்ஷன் என்ன சொல்லுது, சப்செக்ஷன் 2B பற்றி பார்ப்போம். When the person to whom the proposal is made signifies his assent thereto, the proposal is said to be accepted. எவர் ஒருவரின் இசைவை பெற வேண்டி, அதாவது ப்ரப்போசல் செய்யப்பட்டதோ, அவர் அதனை ஏற்கும் செயல் அக்செப்டம். நாம் ஒரு செய்தியை ப்ரப்போசல் பண்ணுறோம், அந்த ப்ரப்போசல் செய்தியை தகுந்த நபர் ஏற்றுக்கொண்டால் அது அக்செப்டன்ஸ், ஏற்பு ஆகும். இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ப்ரப்போசல் தான் ப்ராமிஸ். உறுதி சொல்றார், நான் இந்த வீட்டை இந்த விலைக்கு நான் கட்டாயம் வாங்கிக்கிறேன் அப்படின்றது அவர் ப்ராமிஸ் பண்றார். இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ப்ரப்போசல் பதிவுரையால் ப்ராமிஸ், உறுதியுரை என கூறப்படுகிறது. இப்போ ப்ரப்போசல் பண்றவர் ப்ராமிசர், அதை ஏத்துக்கிட்டவர் ப்ராமிசி. இதை செக்ஷன் 2 சப்செக்ஷன் C கூறுகிறது. The person making the proposal is called the promiser, and the person accepting the proposal is called the promisee. The person making the proposal is called the promiser, and the person accepting the proposal is called promisee. அதாவது ப்ரப்போசல் தெரிவிக்கும் நபர் ப்ராமிசர். யாரு ப்ரப்போஸ் பண்றாங்களோ அவர் ப்ராமிசர் என்று கருதப்படுவார். அந்த ஏற்றுக்கொள்பவர், அந்த செய்தியினை ஏற்றுக்கொள்ளவர் ப்ராமிசி என்று அழைக்கப்படுகிறார். இவர் சொல்றாரு, அந்த செய்தியை அவர் உறுதிப்படுத்துறார், ப்ராமிசி என்று அழைக்கப்படுவார். அடுத்து இப்போ ப்ராமிசரும் செய்தியை சொல்றாரு, ப்ராமிசி அது ஏற்றுக்கிறாரு. அப்போ இவர் எதுக்கு சொல்றாரு, அவர் எதுக்கு ஏத்துக்கிறாருன்னா, இவர் ஒரு பொருளை கொடுக்கிறாரு, அதுக்கான மறுபயனை எதிர்பார்க்கிறார். வாங்குறவர் ஒரு பொருளை எடுத்துக்கிறாரு, அதுக்கான மறுபயனை கொடுக்கிறாரு. திஸ் இஸ் கால்டு கன்சிடரேஷன். இந்த கன்சிடரேஷன் பற்றி செக்ஷன் 2 சப்செக்ஷன் D சொல்லுகிறது. அதை பார்ப்போம். When at the desire of the promiser, the promisee or any other person has done or abstained from doing or does or abstains from doing or promises to do or to abstain from doing something, such act or abstinence or promise is called a consideration for the promise. இது என்ன சொல்றாருன்னா, ஒருவர் மற்றொருவருக்கு உறுதியுரை அளிக்கும் நோக்கமே, என்ன நோக்கம்னா, அவரிடமிருந்து ஏதேனும் ஒரு கைமாறு கருதார். ஒரு பொருளை விற்கிறாருன்னா இவர் எதுக்காக விற்கிறாரு, இவருக்கு காசு தேவைப்படுது. இந்த பொருளை விற்று அவரு காசா எடுக்கணும், காசு வாங்கிக்கணும், பணமா வாங்கிக்கணும்னு நினைக்கிறாரு. வாங்குறவரு தங்கிட்ட பணம் இருக்கு, இதை கொடுத்துட்டு ஒரு பொருளா வாங்கிக்கணும்னு நினைக்கிறாரு. இதுதான் கன்சிடரேஷன், எதிர்பார்ப்பு
அதாவது மறுபயன், ஒரு பொருளுக்கான மறுபயன் அடைவதுதான் கன்சிடரேஷன். இதுல ஆகவே உறுதியுரை அளிப்பவர் விரும்பியபடி, உறுதியுரை ஏற்பவர் பிராமிசி, உறுதியுரை அளிப்பவர் பிராமிசர், உறுதியுரை ஏற்பவர் பிராமிசி, அல்லது மற்றொருவர் செய்யும் செயல் அல்லது செயல் தவிர்ப்பு அல்லது அளிக்கும் உறுதியுரை மறுபயன் என்று கூறப்படுகிறது. அதற்காக அவர்கள் பெரும் கைமாறுதான் மறுபயன் என்று, மறுபயன் கன்சிடரேஷன் என்று கூறப்படுகிறது. இப்போ இவரும் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, அவரும் ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்தது அக்ரிமெண்ட், இசைவு, கான்ட்ராக்ட். இதை பற்றி செக்ஷன் 2 சப்செக்ஷன் E கூறுகிறது. எவ்ரி ப்ராமிஸ் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் ப்ராமிசஸ் forming the consideration for each other is an agreement. Promise and every set of promises forming the consideration for each other is an agreement. அதாவது ப்ராமிஸ் பண்றாரு, அது இன்னொருத்தர் உறுதி பண்றாரு, ஏத்துக்கிறாரு. அது ஏத்துக்கும் பொழுது ஒருத்தருக்கொருவர் மறுபயன் அத கிடைக்குது. அதாவது உறுதியுரை, அதாவது ப்ராமிஸ் ஒவ்வொன்றும் மற்றும் உறுதி உரைகளின் தொகுப்பு ஒவ்வொன்றும், எவரி செட் ஆஃப் ப்ராமிஸ் ஒன்றுக்கொன்று மறுபயன் கன்சிடரேஷன், மறுபயன் கன்சிடரேஷன் அளிக்கக்கூடியதாயின் அது ஒரு உடன்பாடு. அப்போ இந்த பொருள் கொடுத்து அதை ஒன்று பொருளாக அதுக்கான கன்சிடரேஷனை ஏற்றுக்கொள்வது தான் அதனுடைய நடவடிக்கை தான் ஒரு உடன்பாடு, அக்ரிமெண்ட். உதாரணம் பார்த்தா, நிலம் ஒருத்தர் விற்கிறாரு, அது இன்னொருத்தர் வாங்க சம்மதிக்கிறாரு. இவர் ஒரு வேலை சொல்றாரு, அந்த வேலைக்கு வாங்குறவர் சம்மதிக்கிறாரு. அப்படின்னா அப்போ ப்ராமிஸ் ஆயிடுச்சு. அது ரிஜிஸ்டர் பண்றாங்க, நிலத்தை பத்திரம் பண்ணி வாங்குறவர் கொடுக்குறாரு, வாங்குறவர் பணத்தை கிட்ட இருந்து விற்கிறவர் வாங்கிக்கிறாரு. இப்போ இவர் நிலத்தை விற்று பணத்தை வாங்கிட்டாரு. பிராமிசி என்ன பண்றாரு, பணத்தை கொடுத்து நிலத்தை வாங்கிட்டாரு. இந்த விஷயம் அக்ரிமெண்டாக கன்சிடர் பண்றாங்க. பிறகு இந்த பொருள் அங்க போகுது, அந்த பணம் இங்க வருது. இதுதான் அக்ரிமெண்டினுடைய ஒரு கண்டிஷன். இப்போ செக்ஷன் 2G வாய்ட் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் செல்லாது அப்படின்றத என்னன்னு பார்ப்போம். செக்ஷன் 2G என்ன சொல்லுதுன்னா, an agreement not enforceable by law is said to be void. அதாவது சட்டத்தால் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு ஒப்பந்தம் அது வாய்ட் என்று கூறப்படுகிறது. அதாவது நடைமுறையிலே அந்த சட்டத்தால நம்ம செய்யக்கூடிய ஒப்பந்தம், நம்ம போட்டுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் சட்டத்தினாலே சட்டப்படி நடத்த முடியாத ஒரு ஒப்பந்தமாக இருந்தால் அந்த சட்டம் வாய்டு, அதாவது வெற்றிடமாக அந்த கான்ட்ராக்ட் அமைகிறது. இது செல்லாது. An agreement non-enforceable by law is said to be void. இது இப்போது உள்ள சட்டத்தால இந்த அக்ரிமெண்ட், நம்ம போட்டுக்கொண்ட அக்ரிமெண்ட் நடைமுறைப்படுத்த முடியாதபடி உள்ளதுதான் void agreement. செக்ஷன் 2H கான்ட்ராக்ட், ஒப்பந்தம். An agreement enforceable by law is a contract. அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு உடன்பாடுதான் ஒப்பந்தமாகும். சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுத்த முடியாத ஒரு ஒப்பந்தம் தான் அது வாய்ட் ஆகும். இந்த கான்ட்ராக்ட்னா சட்டத்துக்கு உட்பட்டு நாம ஒரு ஒப்பந்தம் போடுறது, அதை நாம செயல்படுத்த முடியும். இதுதான் செக்ஷன் 2 சப்செக்ஷன் H சொல்லுது. An agreement enforceable by law
இஸ் எ கான்ட்ராக்ட். இப்போ வாய்டபிள் கான்ட்ராக்ட். வாய்டபிள் கான்ட்ராக்ட் ஏற்கனவே வாய்டு கான்ட்ராக்ட் பார்த்தோம். இப்போ வாய்டபிள் கான்ட்ராக்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் I சொல்லுது, an agreement which is enforceable by law at the option of one or more of the parties thereto, but not at the option of the other or others, is voidable contract. என்ன சொல்லுதுன்னா, agreement which is enforceable by law at the option of one or more of the parties thereto, but not at the option of the other or others, is a voidable contract. அதாவது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களின் விருப்பப்படி சட்டத்தால் நடைமுறைப்படுத்தக்கூடியதுதான் கான்ட்ராக்ட் ஆகும். அதாவது இருவரின் விருப்பப்படி, ப்ரப்போசல் ப்ரப்போசி, இவங்க 2 பேரும் ஆஃபர் ப்ராமிஸ், இது நடந்தாதான் கான்ட்ராக்டே வரும். ஆனால் மற்றவரின் அல்லது பிறரின் விருப்பப்படி ஏற்படக்கூடிய ஒப்பந்தம் இது வாய்டபிள் கான்ட்ராக்ட். இப்போ ஒரு நிலம் இருக்குன்னா, நிலத்துக்கு டைட்டில் டீட்ல ஒருத்தர் வச்சிருக்காருன்னா அவர் நிலத்தினுடைய சொந்தக்காரர். இந்த நிலத்தை வேறு ஒருத்தர் வாங்குறாருன்னா அவர் எக்ஸப்ஷன் கொடுக்குறாரு, ப்ராமிஸ் பண்றாரு, கான்ட்ராக்ட் ஆகுது. இப்போ வேறொருடைய நிலத்தை அது சம்பந்தம் இல்லாத மூன்றாவது தேர்ட் பார்ட்டி, மூன்றாவது நபர் யாராவது அந்த நிலத்தை நான் வித்துடுறேன், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டான்னா அவருக்கும் அந்த நிலத்துக்கும் எந்த விதமான லீகல் ரைட் எதுவுமே இல்லைன்னா அவரோடு போடக்கூடிய ஒப்பந்தம் இது வாய்டபிள் கான்ட்ராக்ட் ஆகும். எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் உரிமையாளரிடமிருந்து வாங்குபவர் போடுவதுதான் அக்ரிமெண்ட். நிலத்தை உரிமை வச்சிருக்காரு, இவர் அவர் கொடுக்க போறாரு, அது அவர் வாங்கிக்கிறாரு, அதுக்கான பணத்தை கன்சிடரேஷன் கொடுக்குறாரு, இதுதான் லீகல் கான்ட்ராக்ட். ஆனா இது சம்பந்தம் இல்லாத ஒரு நபரிடம் நாம அக்ரிமெண்ட் போடுவது வாய்டபிள் கான்ட்ராக்ட் ஆகும். இப்போ செக்ஷன் 2I வாய்டு பை லா, சட்டத்தின்படி இது தவிர்க்க வேண்டியது, சட்டத்தால் இது தவிர்க்கக்கூடிய அக்ரிமெண்ட் என்னன்றத செக்ஷன் 2J கூறுகிறது. A contract which ceases to be enforceable by law becomes void when it ceases to be enforceable. சட்டத்தால் நடைமுறைப்படுத்துவதை நிறுத்தும் ஒரு ஒப்பந்தம் சட்டத்தால் நடைமுறைப்படுத்துவதை நிறுத்தும். அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, இந்த அக்ரிமெண்ட் சட்டப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியாம சட்டத்தால் தடுக்கப்பட்டால், சட்டத்தால் தடுத்து நிறுத்தப்பட்டால் அந்த ஒப்பந்தம் வாய்டு ஒப்பந்தமாக இது வாய்டு பை லா. சட்டத்துக்கு முரணான ஒரு செய்தலை சட்டம் தடுக்குது, இது ஒப்பந்தத்தை செய்ய முடியாது, இதுதான் வாய்டு பை லா. இதுதான் செக்ஷன் 2 சப்செக்ஷன் J கூறுகிறது. ஆக இந்த செக்ஷன் 2 பொதுவாக என்ன சொல்லுதுன்னா, கான்ட்ராக்ட் பற்றி சொல்லுது, ப்ராமிஸ் பற்றி சொல்லுது, ப்ரப்போசலை பற்றி சொல்லுது. இது சுருக்கமாக பார்ப்போம். A contract is an agreement. Contract is an agreement. An agreement is promise. An agreement is promise. A promise is an accepted proposal. A promise is an accepted proposal. Contract is an agreement. இதுதான் கான்ட்ராக்ட் பண்றோம், அதனுடைய நிகழ்வு அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் எதனுடைய அடிப்படையில் இருக்குது? 2 தருத்தாலும் ப்ராமிசர் ப்ராமிசி 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணி ஒத்துக்கிட்டதுனால
அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஆகுது. A promise is accepted by proposal. இந்த ப்ராமிஸ் எப்ப கிடைக்குது? இருதரம் ப்ரப்போசல் செஞ்சு அது எதிர்தரப்பால ஒத்துக்கிட்ட பிறகு ப்ராமிஸ் வருகிறது. அதாவது ப்ரப்போசல், தென் ப்ராமிஸ், தென் அக்ரிமெண்ட். Generally, the contract creates the result of proposal from one side and its other side. அதாவது இரு தரப்பாரும் சேர்ந்து ஒருமித்த ஒரு ஒப்பந்தத்தை செய்வதன் மூலம் இந்த கான்ட்ராக்டை நாம உருவாக்க முடியும். ஆக இதுவரை நம்ம கான்ட்ராக்ட் என்னன்றதை விரிவாக பார்த்தோம். பிறகு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.